பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 13வது நாளில் அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 13ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 13ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி சங்கீதம் 69, சங்கீதம் 108:10. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகின்றவர் யார்? சங்கீத புஸ்தகத்தில் இந்த வசனம் 2 இடங்களில் வருகின்றது. இங்கே 2 கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. முதலாவது, அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? இரண்டாவது, எனக்கு வழிகாட்டுகின்றவர் யார்? இன்று நாம் முதல் பகுதியை தியானிக்க போகின்றோம். அரண் என்பது பாதுகாப்பை குறிக்கின்றது. இன்றைய மனிதனுக்கு அரணாகிய பாதுகாப்பு இல்லை. மனிதனுக்கு ஆபத்து யாரால் எப்போது எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. இந்நாட்களில் வீட்டில் இருந்தாலும் பாதுகாப்பில்லை, வெளியே சென்றாலும் பாதுகாப்பில்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பினாலும் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை பெற்றோர் பயத்தோடு தான் இருக்கின்றனர். எப்போது நோய்களும் வியாதிகளும் வருகிறது, எப்பொழுது விபத்து நேரிடுகிறது, எப்பொழுது வறுமை வருகிறது, எப்பொழுது கடன் பிரச்சனைகள் நம்மை நெருக்குகிறது, எப்பொழுது மனிதனால் தீங்கு வருகிறது என்று நமக்கு தெரிவதில்லை. சங்கீதக்காரன் கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையால் பதில் சொல்ல வேண்டுமானால், நமக்கு அரணான பட்டணம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே நமக்கு அடைக்கலம். சங்கீதம் 46:1 சொல்கிறது, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் அடைக்கலம் தேவை, பாதுகாப்பு தேவை. மனிதன் வீட்டை கட்டும் போது முதலாவது அந்த வீட்டில் பாதுகாப்பான வசதிகளை செய்கின்றான். ஜன்னல் கம்பிகளை உறுதியுள்ளதாய் வைக்கின்றான். கதவுகளுக்கு இரும்பு தாழ்பால்களை வைக்கின்றான். தான் வாழுகின்ற பகுதியில் போதுமான பாதுகாப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுகின்றான். அப்படியே அரசியல்வாதிகளும் உயர் பதவியில் உள்ளவர்களும் தங்கள் பாதுகாப்பிற்காக எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் செய்து கொள்ளுகிறார்கள். இந்தியாவில் பாதுகாப்பு கொடுப்பதற்கு கருப்பு பூனை என்று சொல்லுகின்ற ஒரு பாதுகாப்பு படையினர் இருக்கின்றார்கள். மந்திரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்னும் குண்டு துளைக்காத கார், தற்காப்பான கவச ஆடைகள், இன்னும் எத்தனையோ வகையான பாதுகாப்புகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் பகைவர்களிடமிருந்து தங்களை முழுமையாய் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. இந்திய தேசத்தின் பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அம்மையார் தனது பாதுகாப்பு வீரனாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவனே அவர்களுக்கு கண்ணியாய் மாறினான். இலங்கை தேசத்து ஜனாதிபதி பிரேமதாசா தொழிலாளர் தினத்தன்று அத்தனை பாதுகாப்பின் மத்தியிலும் குண்டு வெடிப்பிலே பலியானார். வல்லரசு நாடான அமெரிக்காவிலும் ஜனாதிபதிகளாயிருந்த ஆப்ரகாம் லிங்கன், ஜேம்ஸ் கார்ஃபீல்ட், ஜான் எஃப் கென்னடி, வில்லியம் மெக்கின்லே ஆகியோர் அத்தனை பாதுகாப்பு மிக்க தேசத்திலும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்திய பிரதமராயிருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் பலத்த பாதுகாப்பின் மத்தியிலும் வெடிகுண்டுக்கு பலியானார். இப்படி எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உலகம் தரக்கூடிய பாதுகாப்பின் வல்லமை இவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127:1-2, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. மாரிஸ் செருல்லோ என்ற தேவ மனிதர் ஒரு செல்வந்தர் கட்டிய புதிய பாதுகாக்கும் பதுங்கும் குழிகளை எல்லாம் பார்த்துவிட்டு, நானும் எனக்கு ஒரு மறைவிடம் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னாராம். ஆனால் அதற்கு நான் அதிகமாக ஒன்றும் செலவிடவில்லை என்று சொன்னார். செல்வந்தருக்கு ஆச்சரியமாய் இருந்தது.
எந்த உலோகத்தினால் நீங்கள் கட்டினீர்கள் என்று கேட்டபோது, நான் அதை இறகுகளினாலே கட்டியிருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த செல்வந்தனுக்கு ஆச்சரியம் இன்னும் அதிகமானது. அப்பொழுது மாரி செல்லோ வேதத்தை திறந்து சங்கீதம் 91:4 வாசித்து காண்பித்தாராம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வசனத்தை அவருக்கு விவரித்து எடுத்து சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த செல்வந்தனுக்கு கர்த்தருடைய அடைக்கலம் மாத்திரம்தான் உண்மையான பாதுகாப்பு என்று புரிந்து கொண்டாராம். பாதுகாப்புக்காக மனிதன் எத்தனை பிரயாசங்களை மேற்கொண்டாலும் ஒரு நாள் இருக்கின்ற பாதுகாப்பு அடுத்த நாள் காணாமல் போய் விடுகின்றது. நாம் பாதுகாப்பு என்று நம்புகிறவையே நமக்கு எதிராக எழும்புகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய பாதுகாப்போ உறுதியானதும் நித்தியமானதுமாய் இருக்கின்றது. வேதம் நமக்கு சொல்லும் அரண்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய அரண். சென்னை பட்டணத்திற்கு வந்து இரத்த சாட்சியாக மரித்த தோமா அப்போஸ்தலன் தன்னுடைய இரத்த விதையை சென்னை பட்டணத்தில் ஊற்றியிருக்கின்றபடியினால் அந்த இரத்தம் சென்னைக்கு அரணாக விளங்குகின்றது. இதனால் சென்னை உலக மகா யுத்தங்களுக்கு தப்பினது, பூமி அதிர்ச்சிகளுக்கும் பெரும் புயல்களுக்கும் பாதுகாக்கப்பட்டது. மாத்திரமல்ல, முழு இந்தியாவிற்கும் நம்முடைய சென்னை பட்டணம் எழுப்புதல் மையமாக இருக்கிறது என்று சொல்லலாம். தோமா அப்போஸ்தலனின் இரத்தத்தை பார்க்கிலும் நமக்கு அரணான மேலான ஒரு இரத்தம் உண்டு. அதுதான் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எபிரேயர் 9:12 சொல்கிறது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, சத்ருவின் போராட்டத்திலிருந்து நித்திய மீட்பு உண்டாகிறது. மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பும் உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்தெந்த வீடுகளில் பூசப்பட்டிருந்ததோ அந்தந்த வீடுகளில் சங்கார தூதனால் நுழைய முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமாகிய அரணுக்குள் நாம் அடைக்கலம் புகும்போது பகலில் பறக்கும் அம்பானாலும் சரி, இரவில் நடமாடும் கொள்ளை நோயானாலும் சரி, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் ஆனாலும் சரி, அது உங்களை அணுகவே அணுகாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாமல் காப்பார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. இரண்டாவது, நீதிமான்களாகிய அரண். ஒரு பட்டணத்திற்கு அரணாக விளங்குவது அங்கு படித்து பட்டம் பெற்றவர்கள் அல்ல, அரசியல்வாதிகளும் அல்ல, உலக ஞானிகளும் அல்ல, கர்த்தருடைய நீதிமான்களே. நீதிமொழிகள் 11:4-6 வசனங்கள் சொல்கிறது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும், செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். நீதிமான் யார் என்று வேதம் சொல்கின்றது தெரியுமா? சங்கீதம் 24:4-5 வசனங்கள். கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், கபடாய் ஆணையிடாதவன். மேலும் நீதிமொழிகள் 13:5 சொல்கிறது, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கின்றான். நீதிமொழிகள் 12:5 சொல்கிறது, நீதிமான்களுடைய நினைவுகள் எல்லாம் நியாயமானதாய் இருக்குமாம். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெறுவார்கள். மேலும் சங்கீதம் 37:39-40 வசனங்கள் சொல்கிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். வேதத்தில் பார்த்தோம் என்றால், நோவா நீதிமானாய் இருந்தபடியினால் முழு உலகமும் ஜல பிரளயத்தினால் அழிந்த போது நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. சோதோம் கொமோரா என்ற பட்டணம் அழிக்கப்பட்ட போது அங்கே லோத்து என்ற மனிதர் நீதிமானாய் இருந்தபடியினால் பாதுகாக்கப்பட்டார். என கண்பானவர்களே, ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கும் போது ஆசீர்வாதம் மாத்திரமில்லை, அவனுக்கு பாதுகாப்பும் உண்டு. சரி,
ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கின்றது தெரியுமா? ரோமர் 5:1 சொல்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். ரோமர் 5:9 சொல்கிறது, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். யாக்கோபு 2:24 சொல்கிறது, நம்முடைய நல்ல கிரியைகளினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். நாம் வேதம் சொல்கின்றபடி நீதிமானாய் நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம். நீதிமான்கள் ஒரு பட்டணத்தில் துன்புறுத்தப்படும் போது அந்த பட்டணத்தின் அரண்களும் பாதுகாப்புகளும் எடுபட்டு போகின்றது. எரேமியா 1:18 சொல்கிறது, இதோ நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு நீதிமான்களாக, தேசத்திற்கு அரணாக திறப்பிலே நின்று மன்றாடும்படி அழைத்திருக்கின்றார். நாம் நீதிமானாய் இருக்கும் போது நம்முடைய பட்டணமும் பாதுகாக்கப்படும், நம்முடைய வீடும் பாதுகாக்கப்படும். மூன்றாவது, இரட்சிப்பாகிய அரண். ஏசாயா 26:1 சொல்கிறது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஆம், இரட்சிப்பு ஒரு அரணாகும். இயேசு என்றாலே இரட்சகர் என்று அர்த்தம். மத்தேயு 1:21 சொல்கிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஏசாயா 59:1 சொல்கிறது, இரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. மத்தேயு 16:18 சொல்கிறது, இரட்சிப்பு பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கின்றது. இரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமை மகா பரிதாபம். அவர்கள் மரணத்திற்கு பிறகு துக்கத்தோடு பாதாளத்தில் அல்லவா இறங்குவார்கள். நித்திய காலமாய் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் அல்லவா பங்கடைவார்கள். இன்றைக்கு அநேகர் பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து தேவன் கொடுத்திருக்கின்ற விலையேற பெற்ற இரட்சிப்பை அசட்டை பண்ணுகின்றார்கள். இரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். அது நாம் விரும்பி பெற்றுக்கொண்டது அல்ல, அவர் நம்மை நேசித்தபடியினால் நமக்கு கொடுத்தது. சரி, எப்படி ரட்சிக்கப்படுவது? ஏசாயா 45:22 சொல்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரோமர் 10:13 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகின்ற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:9 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆம், இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று நம்முடைய நாவினாலே அறிக்கையிட்டு நம்முடைய இருதயத்திலே விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இதுவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்தால், இயேசுவே என்னை ரட்சியும், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பாருங்கள். அவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார், அணைத்துக் கொள்வார். பழைய ஏற்பாட்டில் நோவாவின் பேழை ரட்சிப்புக்கு அடையாளமாய் இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே மாபெரும் பேழையாய் இருக்கின்றார். அவருக்குள்ளே வரும்போது நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பார். நான்காவது, ஜெபமாகிய அரண். யோசுவா 24:15 சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். ஒரு கூரையற்ற வீட்டில் பகலின் வெயில், இரவின் குளிர், பெருமழை, வீசும் பெருங்காற்று, குப்பை, அசுத்தங்கள் என அனைத்தும் நேரடியாக வந்து இறங்கும். அப்படியே ஜெபமில்லாத வீட்டில் போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், வியாதிகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என எல்லாவற்றையும் பிசாசு எளிதாக நுழைத்து விடுவான். குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். இதை எண்ணும் போது நான் படித்த ஒரு சாட்சி எனக்கு நினைவிற்கு வருகிறது. சாம்சனும் அவரது மனைவி ரூபியும் பிள்ளைகளும் தினந்தோறும் தவறாமல் உற்சாகமாய் பாட்டு பாடி வேதம் வாசித்து குடும்ப ஜெபம் செய்வது வழக்கமாம்.
சில நாட்களாக சாம்சன் வீட்டில் குடும்ப ஜெபம் நடைபெறாததை கவனித்த பக்கத்து வீட்டுக்காரரான முருகன் சாம்சனிடம் தயங்கியபடியே, சார், உங்கள் குடும்பத்தில் ஏதும் பிரச்சனையா என்று கேட்டாராம். அதற்கு சாம்சன், அதெல்லாம் ஒன்றுமில்லையே என்று மறுத்தார். வீட்டில் 2-3 நாட்களாக குடும்ப ஜெபம் நடக்கவில்லையே சார் என்று கேட்டார். அதெல்லாம் நடக்குது என்று சாம்சன் இழுத்தார். மறைக்காதீங்க சார், ஒரு வாரத்திற்கு முன் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவனாய் கடன் பிரச்சனையினால் நான் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கும் போது நீங்களும் உங்கள் மனைவியும் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று ஒரு பாடலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று மற்றொரு பாடலும் பாடினீர்கள். அதை கேட்டபோது என்னோடு அந்த பாடல் மூலமாக இயேசு சுவாமி பேசினார். அப்பொழுதே என்னுடைய தற்கொலை எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். அன்றிலிருந்து நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும் போது நானும் என் வீட்டிலிருந்தே ஜெபத்தில் கலந்து கொள்வேன். தயவு செய்து குடும்ப ஜெபத்தை விட்டுடாதீங்க சார் என்று முருகன் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டாராம். அன்பானவர்களே, குடும்பமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து பாடல்கள் பாடி வேதம் வாசித்து குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற போது தேவன் அந்த இல்லத்தில் பிரசன்னமாகின்றார். குடும்ப ஜெபம் தேவ ஆலோசனை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், பரிசுத்தம் என எல்லா நன்மைகளையும் தருகின்றது. மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களிலிருந்து, சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை விலக்கி நம் குடும்பத்தை வேலி அடைக்கின்றது. நாம் எவ்வளவு பெரிய மாளிகையில் வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல, நமது இல்லத்திற்கு ஜெபமாகிய கூரை அமைக்கப்பட்டுள்ளதா என்பதே முக்கியம். ஜெபிப்போம், நம்முடைய வீட்டிற்கு ஜெபமாகிய மேற்கூரை அமைப்போம். ஜெபிக்கின்ற குடும்பம் பாதுகாப்பான குடும்பம். அது ஒருமனப்பாடும் அன்பும் ஐக்கியமும் உள்ள குடும்பம். அது சாத்தானுடைய வல்லமையை முறியடிக்கின்ற குடும்பம். பிள்ளைகளே, நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் சபையாகவும் ஜெபிக்கும் போது அது நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கின்றது. சங்கீதம் 121 3-4 வசனங்கள் சொல்கிறது, உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்நாட்களில் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் சத்தங்களை கேட்கின்றோம். தேவன்தான் நமக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருக்கின்றார். அன்று அவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். திருமலையின் வெள்ளங்கள் மோதி அடித்த போதும் பேலையாய் நின்று காத்தவர் உங்களுக்கு நேராய் வரும் பயங்கரமான அழிவுகளிலிருந்து, ஆபத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் அவர் நிச்சயமாய் காப்பார். சோதோமின் அழிவிலிருந்து லோத்துவை பாதுகாக்க அவருடைய கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்தவர் உங்களையும் காக்கும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கின்றார். அவருடைய கைகளை நாம் கெட்டியாய் பிடித்து கொண்டு உலகமாகிய சோதோமை விட்டு வெளியே வந்து இரட்சகராகிய இயேசுவுக்குள் அடைக்கலம் புகுவோம். ஆம், அவர் உங்களை காக்கின்றவர் மட்டுமல்ல. ரோமர் 8:26 சொல்கிறது, உங்களுக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்த வண்ணமாகவே இருக்கின்றார். சகோதரர்களுடைய துர் ஆலோசனைகளிலும் கொலை சதிகளில் இருந்தும் குழியில் போடப்படுவதிலும் இருந்தும் யோசேப்பை காத்தவர் உங்களையும் சகல வஞ்சக கண்களிலிருந்தும் பொறாமையின் ஆவியிலிருந்தும் தீமையான செய்வினைகளிலிருந்தும் பாதுகாத்து உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமாக சிங்கம், கரடி, கோலியாத்து, சவுல் எதிர்கொண்டு வந்த போதிலும் மரணத்துக்கும் தாவீதுக்கும் இடையே 1 அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய கொடிய மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்த போதிலும் கர்த்தரோ தாவீதை கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வல்லவராயிருந்தார். என கண்பானவர்களே, நாம் ஆராதிக்கின்ற தேவன், நாம் நம்புகின்ற தேவன் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் உங்களையும் கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். அவருடைய அடைக்கலத்திற்குள் நாம் அடைக்கலமாய் வந்து விடும் போது எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் வாதைகளும் உங்களை தொடாதபடி அவர் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் வேலி அடைக்கின்றவராய் இருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஏன் நம்பின மனிதர்களும் மாறலாம். ஆனால் தேவன் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார்.
அவர் நம் மேல் வைத்த அன்பிலே மாறாதவராயிருக்கிறார். அவர் நம் மேல் வைத்த திட்டத்தில் மாறாதவராயிருக்கிறார். அவர் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்களில் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆனால் நான் எப்படி செய்த பொருத்தனையிலே, கொடுத்த வாக்கிலே நாம் உண்மையுள்ளவராய் இருக்கிறோமா என்று சற்று யோசித்து பார்ப்போம். இங்கே தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், அரணான பட்டணத்திற்குள் என்னை கொண்டு போகிறவர் யார் என்று அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய எதிர்காலம் கேள்விகள் நிறைந்ததாய் இருக்கலாம். எதிர்பார்க்காதது போல சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே கண்ணும் கருத்துமாக நம்மேல் நோக்கமாயிருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்று மறந்து போக வேண்டாம். வேதத்திலே வனாந்தரத்திலிருந்த எகிப்து பெண்ணாகிய ஆகார், அவள் எண்ணினார், எனக்கென்று யாரும் இல்லை, நான் ஒரு சாதாரண அடிமை பெண், என்னை நேசிக்க, என் மேல் அக்கறை கொள்ள, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னையும் நினைக்க யாருக்கும் நேரமில்லை என்றுதான் அவள் எண்ணினார். ஆனா அந்த வனாந்தரத்திலும் தேவன் ஆகாரோடு பேசினார். ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று. ஆமாம் பானூர்களே, நாம் நினைக்கலாம் நாம் தனியா தான் இருக்கிறோம் என்று. ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன், அவருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மை வைத்திருக்கிற நேசம், அன்பு உண்மையுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவோடு இருந்த சீடன் யூதாஸ் வெறும் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே மிகுந்த வியாகுலத்தோடு தான் படப்போகிற பாடுகளை முன்பாகவே அறிந்திருந்தபடினா மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிற சீடனே அவரை காட்டி கொடுக்க போகிறார் என்று நன்கு அறிந்திருந்தார். தன்னுடைய கடைசி பாஸ்கா பண்டிகையிலே எல்லாரும் அமர்ந்து கொண்டிருந்த போது மத்திய 26-21 வசனத்தின் படிப்பீரானால், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொன்னபோது அங்கிருந்த எல்லாரும் கேட்டார்கள். நானா என்று கேட்டபோது யூதாஸ் பார்த்தார், எல்லாரும் கேட்கிறாங்க, நானும் கேட்கலன்னு தப்பாயிடும் சொல்லி, நீங்க மத்திய 26-25 வசனத்தில் யூதாஸ் கேட்டார், நானும் ஆண்டவரே என்று கேட்டபோது நீ சொன்னபடிதான் என்று சொல்லி நாசுக்காக மறைமுகமாக நீர் என்ன செய்ய போகிறேன் நான் அறிவேன் என்று அவருக்கு புரிய ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். மேலும் மார்க் 14-20 வசனத்தின் படிப்பினானார், போஜனத்தில் கை வைக்கிறவனே அவனே என்று 2வது தடவை சொன்னார். ஆண்டவர் இந்த யூதாசுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனா ஒவ்வொரு வாய்ப்புகளும் அவர் மிஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் யூதாஸ் செய்ய போகிற முன்பாகவே நன்றாகவே அறிந்திருந்தார். மத்திய 26-49 வசனம் சொல்லுகிறது, கெத்சமனி தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் படப்போகிற பாடுகள், அவர் படப்போகிற வேதனை ஒரு பக்கம் இருக்கு, தான் நேசித்த அன்பு கூர்ந்த தன் சீடனே அவரை வெறும் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்க போகிறான் எண்ணின போது அவர் உள்ள உடைந்து போனது. மத்திய 26-49 வசனம் சொல்லுகிறது, யூதாஸ் கெத்சமனி தோட்டத்திற்கு வந்து அவரை முத்தமிட்டார். அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் மத்திய 26-50 வசனத்தின் படிப்பிறான், இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவர் என்ன செய்ய போகிறார், எதுக்கு முத்தமிடுகிறார் எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் சிநேகிதனேன்னு கூப்பிட்டார். கடைசி வரைக்கும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஆம், நாம் குறைவுள்ளவர்கள் என்று ஆண்டவர் அறிவார். பல வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இன்றும் ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட யூதாசுக்காக மிக மன உடைந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்க் 14-21 வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான், அவன் பிறக்காமல் இருந்தால் நலமாயிருந்தான். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், பல திறமைகளை கொடுத்திருக்கிறார், பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் இருந்த போதிலும் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி
நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியனாக இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். தன் வரங்களை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகள் ஆண்டுக்காக பயன்படுத்துகிறோமா அல்லது அதை வேஸ்ட் பண்ணி விடுகிறோமா? யூதாஸ் கிடைத்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் அவர் வார்ன் பண்ணினார். ஆனா அந்த வார்னிங்கையும் சீரியஸாக எடுக்கவில்லை. உலகம் பணம் தான் அவருக்கு முன்பாக பெரிதாக காணப்பட்டது. ஆனா ஆண்டவர் அவர் மேல் வைத்த அன்பை பெரிதாகவே எண்ணவில்லை. ஆனா ஆண்டவர் அந்த நிலையிலும் யூதாசுக்காக, சிநேகிதனே நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த கடைசி நேரத்துல கூட ஒரு வாய்ப்பை, அவருடைய அன்பை காட்டினார். அதுதான் நம்முடைய தேவன். இன்று கூட கர்த்தருடைய பிள்ளையே, நடந்ததாகவே இருக்கட்டும். பல காரியத்தை பொருத்தனை செய்து விட்டுவிட்டோம். ஜெபிக்கிறது விட்டுவிட்டோம், வேத வாசிப்பை விட்டுவிட்டோம். ஆண்டவருக்காக பல பொருத்தனைகளை, ஆண்டவரோட ஊழியத்தை செய்வேன் என்று பல காரியத்தை நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள், பொருத்தனை செய்து அதெல்லாம் மறந்துட்டீங்க. இன்றைக்கு மீண்டும் நம் ஆண்டோட சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவருக்காக வாழும்படி, அநேகருக்கு ஆறுதலாய் இருக்கும்படி. யூதாஸ் மிஸ் பண்ணின போல நாமும் தேவன் கொடுத்த வாய்ப்புகளை, தேவன் கொடுத்த வாழ்க்கையை, தேவன் கொடுத்த நன்மைகளை மிஸ் பண்ணதை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்யலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் சூழ்நிலைகளை அறிவீர், நாங்கள் மண்ணென்று அறிவீர், நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்று நீர் அறிவீர். உலக சிற்றங்களுக்காக, அற்பமான காரியங்களுக்காக பல நேரத்தில் உம்முடைய அன்பை அசட்டை பண்ணிவிடுகிறோம். எங்கள் தயவாக பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் கொடுத்த பொருத்தனைகள், நாங்கள் கொடுத்த வாக்குகளை மறந்து போய் விடுகிறோம். எங்களை மன்னியும் அப்பா. மீண்டும் உமக்காக வாழ, உமக்காக நிற்க, பரிசுத்தமாக இருக்க, உமோட ஐக்கியம் கொள்ள எங்களை பலப்படுத்துங்க. செம்மையான பாதையில நடத்துங்க அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க மீண்டும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு முழுவதுக்கு நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட அருமையான கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.